ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த 5G, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த 5Gன்னு மினிமம் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 இருந்து அப்புறம் 1.5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போ இந்தியாவில் 5G வந்து ரோல் அவுட் ஆயிடுச்சு. ஜியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 5G கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்டெல் 5G ஆக்டிவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு 5G வந்து இன்னமும் மேஜராக இல்லை, நான் பழைய 4G டிவைஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது, வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து 2 இது இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்யூச்சர் ஃபோனாக பார்க்கும்போது 5Gன்றது ஒரு இன்றைக்கி தேதிக்கு வாங்க போனால் அது மேஜர் பார்ட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா திருப்பி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 5G தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்க போகுது. அப்போ 4Gயோட ஸ்பீடை குறைச்சிட்டாங்கன்னு வைங்க, அன்றைக்கி தேதிக்கு ஃபீல் பண்ணிங்க, இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி புது ஃபோன் வாங்கினேன், ஸோ ஒரு 5G ஃபோன் வாங்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு 5G ஸ்மார்ட் ஃபோனாக சூஸ் பண்ணு. ஏன்னா இப்போ 10ல் 9 ஸ்மார்ட் ஃபோன் 5Gயோட தான் வருது. அந்த 1% ஒரு 2,000 3,000 ரேட்டு கம்மியாக இருக்குது, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 5G வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தேதிக்கு ஒரு 5G டிவைஸஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு கேமிங் ரிலேட்டடாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரிலேட்டடாக ரேட்டு கம்மியாக வேணும், அதனால் நான் 1 வருஷம் 2 வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு அது ஒரு செகண்டரி ஆப்ஷன்றாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இன்றைக்கி தேதிக்கு யாராச்சும் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா 5G இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்க. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் ரோல் அவுட் ஆனதுனால நம்ம இந்த பேண்டு விஷயங்களை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் 5G இல்லாதப்போ 5G ஸ்மார்ட் ஃபோனை வரும்போது நிறையா பேண்ட் இருந்தால் அதில் ஏதாச்சும் ஒரு 2 பேண்ட்னாச்சும் இந்தியாவுக்கு வரும்போது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோல் அவுட் ஆயிடுச்சு. அதனால் மேக்ஸிமம் ஒரு 2 பேண்டாக இருந்தாலும் சரி, 4 பேண்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 5Gன்றது சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி தேதிக்கு லான்ச் பண்ணுற எல்லாத்துலேயும். ஸோ அதனால் 5G ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது ஃபோல்டபுள். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlusோட ஃபோல்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சைனாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது, அதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அப்புறம் ஷோமியும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு வச்சுருக்காங்க, விவோ ஒரு ஃபோல்டு இருக்குது, ஓப்போவோட ஃபோல்டு இருக்குது. ஃபோல்டபுள் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் டேபு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், மூவி பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டேபை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோல்டபுள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சில பஞ்சாயத்துகளும் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்காங்க அந்த ஃபோல்டபுளில். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனை ஃபோல்டபுள்லையும் ஃப்ளிப்லேயும் லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய குறையாக அடுத்தடுத்த வருஷனில் பார்த்தீங்கன்னா சால்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பட் ஒருத்தன் கஷ்டப்பட்டு உருவாக்குறதுக்கும் ஒருத்தன் அதை பார்த்து காப்பி அடித்து இன்னொருத்தர் உருவாக்குறது ஈஸி. அதே மாதிரி தான் சாம்சங் இவ்வளோ தூரம் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் மற்ற பிராண்டு ஓப்போ, விவோ, ஷோமி, OnePlusலாம் பார்த்தீங்கன்னா அதை காப்பி அடித்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தேதி நீங்கள் ஏதாவது ஃபோல்டபுள் வாங்கணும் இல்லை ஃப்ளிப் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள 2 பிரச்சனை தான். முதல் பிரச்சனை, அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக கேசஸ்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் காஸ்ட் வைஸும் கூட கஷ்டமும் கூட. ஏன்னா எல்லா பக்கமும் 360 கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று ஐபி ரேட்டிங். இப்போ தான் ஃபோல்டபுள் 4ஆக இருக்கட்டும் 5ல் இருக்கட்டும் ஐபி ரேட்டிங் இருக்கும். மற்ற பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா அது கொடுக்குறதில்ல. ஸோ லைட்டாக மழை தண்ணி அந்த இன்ச்சஸ் மூலயமா உள்ளே போனாலும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பு அப்படின்னா 50,000 கிட்ட வருது, ஃபோல்டு அப்படின்னா 1 லட்சம் கிட்ட போயிடுது. ஸோ அதனால் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கூட. எப்படி இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தா மெயின்டெனன்ஸ் கூடடா, அதுக்கு பேசாமல் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எடுத்துரு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கூட கொஞ்சம் கஷ்டமும் கூட, அதை நம்ம பார்த்து பராமரித்து யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஒன்று. ஆனால் அதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் அதை பராமரிப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோல்டை மூடி திறக்கிறதுக்கு எத்தனை லட்சம் தடவை மூடி திறக்கலாம் அப்படின்பாங்க. அடுத்த வட்டம் போனால் ஒன்று அந்த ஸ்டிப்பு அப்படியே இப்படி ஃபோல்டு ஒன்றா இப்படியே நிற்கும்ல, அந்த இன்ச்சஸ் வந்து லூஸ் ஆயிரும். நம்ம இரும்பு கேட்டு மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், அப்புறம் எங்கிட்டாச்சும் ஒரு மக்கர் கொடுக்கும் ஆடிக்கிட்டே இருக்கிறனால. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பட் இப்போதைக்கு யாரும் வாங்கினோன்னே உடனே பிரச்சனை வந்த மாதிரி சொல்லலை. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போனதுக்கப்புறம் தான் அதோட வேலையை காட்டும். ஸோ அதுக்குள்ளே நீங்களே வேறு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு மாற்றினீங்க. இது
அடுத்தபடியாக ஆப்பிள் ஐஃபோன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாட்டா நிறுவனம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போகுது. பட் ப்ரைஸிங் குறையுமான்னு கேட்டால் இப்போ இல்லை, ஒரு 3 வருஷமாக இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேட் இன் இந்தியா ஆப்பிள் ஐஃபோன் வரப்போகுதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சப்போ கேட்டு நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட்டு தான் பண்ணுறோம், ஸோ அதோட சார்ஜஸ்லாம் நாங்கள் கட்டுறோம், அதனால் பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று ஐப்ளானெட்டில் போய் ஃபோன்ஸ் வாங்கும் போது நமக்கு ரேட்டுன்றது குறைய மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அது வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டீங்கன்னா திடீர்னு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம். பட் ஆஃப்லைனில் எங்கக்கிட்ட ஆத்தரைஸ்டு ஐப்ளானெட்டை வாங்கும்போது உங்களுக்கு 100% சப்போர்ட்டுன்றது எங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வாரண்ட்டி, இந்த கிளைம், இந்த மாதிரி விஷயங்களில் நம்மகிட்ட பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சம்டைம் ஆஃபரும் போகும். எப்போ அப்படின்னா இந்த அவங்களே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த லான்ச்சுக்கு முன்னாடி, இப்போ ஏதாவது புது மாடல்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 monthsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஸோ அந்த ஐப்ளானெட்டுக்குன்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் போடுவாங்க, அப்கிரேட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் டயத்தில் நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ண ஐப்ளானெட் வாங்கினா நான் மேக்ஸிமம் வருஷத்தில் 12 மாதத்தில் 10 மாதம் வந்து ஆன்லைனில் தான் ஆஃபர், கொஞ்சம் நாச்சும் கார்டு ஆஃபர் அது இதுன்னு இருக்கும். ஐப்ளானெட்டை பொறுத்த வரைக்கும் அதே ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸுக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் கொஞ்சம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த ஐஃபோன் 15 வரனால இந்த 14க்கும் 13க்கும் கூடிய சீக்கிரம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஆஃபருன்றது ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலு, அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலும் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதில் ஐஃபோன் 13 45 to 50க்குள்ளே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 14 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 55 அந்த ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62 64 அந்த ரேஞ்சு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கெலாம் நம்ம அந்த ஃபோனை பார்க்கும்போது உண்மையிலே ஒருத்தர் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம், பை பை.